வெல்கம் பேக் டு ஸ்பெஷல் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மேரிகோல்டு பிஸ்கட்டை வச்சு ஒரு கேக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மேரிகோல்டு அதில் எந்த பிஸ்கெட்னாலும் ஓகே. இது இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது மேரி க்ரன்ச் அப்படிங்கிற பிஸ்கெட் வச்சு ரொம்ப சூப்பராக அண்ட் சாஃப்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் செஞ்சு கொடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சூப்பரான கேக்கு நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மேரிகோல்டு மேரி க்ரன்ச்சியில் எந்த பிஸ்கெட்னாலும் ஓகே செய்யலாம். இப்போது நான் இது 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா 15 பிஸ்கெட் இருந்தது. நான் 2 பேக்கெட்டில் எடுத்திருக்கேன். இப்போது முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ப்ரூ காஃபி தூள் போடுறேன். நீங்கள் எந்த காஃபி தூள்னாலும் பரவாயில்ல, 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் இதில் சேர்த்துக்கலாம், சீனி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சேர்த்துட்டு அதே ஸ்பூனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி 2 ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா அதை நம்ம ஸ்பூனை வச்சு நல்லா கரைச்சி விடலாம். அந்த சீனி அந்த காஃபி தூளோட மிக்ஸ் ஆகணும். அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலக்கும் போது அந்த வாசனை நல்ல வாசனையாக இருக்கும். அது இப்போது நம்ம நல்ல அந்த சுகர்லாம் கரையணும். அந்த காஃபி தூளை நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு சைடில் நம்ம அந்த பிஸ்கெட் சொன்னல மேரி க்ரன்ச் அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். மேரி கோல்டுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக அது சேர்த்து 30 பிஸ்கெட் கிட்டே இருந்தது. நான் 20 பிஸ்கெட் அளவு போதும்னு சொல்லிட்டு ஒரு 20 பிஸ்கெட்டை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பொடி பண்ணி எடுக்கிறதுக்காக உடச்சி இப்போ நம்ம போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பிஸ்கெட்டையும் நம்ம உடச்சி போட்டாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா பொடியாக எடுத்துக்கலாம். இப்போ நான் மிக்சியில் அடிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இல்லையா, நல்லா தூளாகிடுச்சு. இப்போ அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த காஃபி தூளில் இந்த பொடியெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி. அந்த போட்டிருக்க நம்ம அந்த காஃபி அந்த தூளில் இந்த பிஸ்கெட் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் இன்றைக்கி 1 கிளாஸ் அளவுக்கு காய்ச்சின பால், காய்ச்சின பால் யூஸ் பண்ணியிருக்கேன். சில பேர் பாலும் யூஸ் பண்ணுவாங்க, தண்ணி அப்படி பால் இல்லை அப்படி சப்போஸ் அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் ஊற்றணும் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக பாலை யூஸ் பண்ணலாம். இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சமாக பாலை மிக்ஸ் பண்ணி அதை நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அது ரொம்ப திக்காக இல்லாத ஓரளவுக்கு லிக்விட் பதத்துக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். எனக்கு இதுக்கு 1 கிளாஸ் பால் அப்படியே நான் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா, நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி லிக்விட் பதத்துக்கு நம்ம கொண்டு வந்துடணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் லெமன் ஜூஸ் அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதை மட்டும் நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு பேன் வச்சுட்டு ப்ரீ ஹீட் பண்ண போகிறேன். ஒரு 10 மினிட்ஸ் தாராளமாக போதும். 5 to 10 மினிட்ஸ் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேக்கு இது உள்ளே வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பாத்திரம் தான் எடுத்துருக்கேன், டிஃபன் பாக்ஸ் மாதிரி. அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு ஃபுல்லாக நம்ம தடவி விட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கேக் சுத்தமாக ஒட்டாத வரும்ன்றதுக்காக நெய்யை நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன். எல்லா சைடிலும் அப்ளை பண்ணிக்கலாம். அது எந்த அளவுக்கு நமக்கு பெருசாகி வருதோ அது ஒட்டாத இருக்கணும்னு சொல்கிறதுக்காக சைடில் அந்த பாட்டம் எல்லாமே ஃபுல்லாக நான் தேய்ச்சிட்டேன். இப்போ ஃபுல்லாக நம்ம தேய்ச்சிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த லிக்விடை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஃபுல்லாக நமக்கு கேப்லாம் எதுவும் இல்லாத ஃபுல்லாக நம்ம எல்லாமே சேமாக வர அளவுக்கு ஆக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அது ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே இந்த மாதிரி ஏதாவது பிளேட்டோ இல்லை எது இருக்கோ நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த கேக்கை வச்சுட்டு நான் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் அது ஓப்பன் பண்ணவே இல்லை. நம்ம அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டேன். ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டேன். இப்போது ஒரு 45 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அந்த ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு கத்தியோ எதாவது வச்சு நம்ம குத்தி பார்த்தோம் அப்படின்னா ஒட்டாவது வந்தது அப்படின்னா நம்ம பர்ஃபெக்டாக ரெடி. இப்போ நமக்கு பக்காவாக வந்திருக்கு. அதை கொஞ்சம் எடுத்து வெளில வச்சுட்டு சூடு போனதுக்கப்புறம் நம்ம சுற்றி எடுத்து விட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம நெய் தடவிருக்கனால தானாகவே உங்களுக்கு அப்படியே வந்துருச்சு. ஃபுல்லாக எல்லாத்தையும் சுற்றி எடுத்துட்டு இப்போ நம்ம அதை சுற்றி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா
அதை ஃபுல்லாமே எடுத்ததுக்கப்புறம் அதை நல்லா ஒரு தட்டி நல்லா தட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கேக் வந்து தனியாக வந்திருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்திருக்கு. இதில் நட்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. நான் சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் அப்படியே ப்ளைனாக விட்டுட்டேன். நீங்கள் நட்ஸ் எது இருந்தாலும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். கேக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருந்து. டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. தொடும் போதே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம நெய் தடவிருக்கனால அந்த பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ஒட்டவே இல்லை. நல்லா சூப்பராக கேக் வந்து தனியாக வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம். கேக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மெத்து நல்லா ஸ்வீட்டும் நல்லா டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம வீட்டில் வந்து இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம் இன்றைக்கி. பிஸ்கெட்டு எல்லாமே நம்ம இது வந்து எதுவுமே நம்ம வெளியில் வாங்குறது எல்லாமே வீட்டில் இருக்கிறதுக்காக தான். இப்போ நாங்கள் சும்மா அதை வந்து கட் பண்ணி பார்த்தோம். கட் பண்ணும்போது கூட பார்த்திங்க அப்படி உங்களுக்கு தெரியுதும் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருந்தது. குழந்தைங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியுதுல்ல எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. நல்ல ஒரு திக்காக வந்துருக்கு. அது சைட்லலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்னஸாக இருந்தது. கேக்கும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அடிச்சிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல்ரெடி ஓரியோ பிஸ்கெட் வச்சு நான் போட்டிருக்கேன். குக்கரில் எப்படி செய்யணும், இட்லி பாத்திரத்தில் எப்படி செய்யணும் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.